அம்மாடியோ எனக்கு 1000 கண்ணு, வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்ல. சைலண்டா இருக்கிற பர்சன் கேமரா ஆன் பண்ணா ஜண்டா அப்படி சொல்லிட்டு வருது. பட் ஆக்சுவலா அப்படி இல்ல. 2-3 வார்த்தை கூட சேர்ந்து பேச மாட்டாங்க. ரொம்ப அமைதியான பர்சன். 5 தலை இருக்கிற நாகம் வந்துட்டு கிராஃபிக்ஸ்ல வச்சுட்டாங்க. நிஜமான பாம்பு வந்துட்டு ஷார்ட் அப்ப வச்சாங்க. அது ஒண்ணு எதுவும் பண்ணாது பாப்பா இருக்குனாலும் அது வந்துட்டு பார்த்தா பாம்புனா பாம்பு. மீனா மேம் மடியில உட்கார வச்சுட்டாங்க. ஆனாலும் எனக்கு பயம். அவங்களோட ட்ரெஸ்லயும் ஃபுல்லா பாம்பா இருக்கும். இந்த ஓகேவா காஸ்டியூமும் அப்படி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு எங்க இருந்து பாம்பு வருதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணுவேன், நான் ஃபுல்லா அந்த சீன் ஃபுல்லா இப்படி கீழே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க இது பாரு நீங்க என் மடியில இருக்க, என்னோட சாரி அவங்க ஃபுல்லா சாரி எல்லாம் விரிச்சிட்டாங்க. ஸோ எங்கேயுமே என்னோட புடவையை தாண்டி உங்ககிட்ட வராது, அதனால நீ பத்திரமா உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அழகா என்ன அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க என்னையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எவ்வளவு நேச்சுரலா சிரிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மா ரோஜா மேமோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்க. எப்படி அந்த கோயில் அந்த வைப் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இது வந்துட்டு காஞ்சிபுரம்ல இருக்கிற ஒரு கோயிலில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் 2-3 days அட்லீஸ்ட் ஆச்சு இந்த சாங்கோட ஷூட். அண்ட் நல்லா வெயில்ல சம்மர்ல தான் ஷூட் பண்ண எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா காலெல்லாம் சுட்டு தெரியுது, அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்ட்டு. ஆமா, அண்ட் காலெல்லாம் சுட்டப்போ ரோஜா மாமெல்லாம் வந்துட்டு எரியுதா, ஓகே தண்ணி ஷூட்டுக்கு நடுவில் தண்ணி போட்டு காலில் வந்துட்டு ஈரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு ஃபுல் சாங் ஷூட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் ரோஜா மேம் இவங்களுக்கு முன்னாடி ஆடுறதுக்கே தனியாக வந்துட்டு தெம்பு வேணும். கிரேட் சப்போர்ட் அகேன். இவங்களும் வந்துட்டு இவங்க இந்த படத்தில் வந்துட்டு மேக்கப் எல்லாம் பொறுமையாக உட்காந்து ஒரு 3 hours 4 hours போடுவாங்க. இந்த படத்தில் இந்த லுக்கு கிடையாது, இன்னொரு லுக் இருக்கும் இவங்களுக்கு இந்த படத்தில். அதுக்கெல்லாம் 3 hours 4 hours போடுறப்போ வந்துட்டு பார்க்குறப்போவேப்பா என்ன ஒரு பொறுமை வேணும். அந்த மாதிரி வெரி டெடிகேட்டட். இப்போ ரோஜா மேம் இண்டஸ்ட்ரியே மாறிட்டாங்கல்ல. ஸோ யா அந்த மாதிரி போச்சு. தேவயானி மேம் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன். நான் வந்துட்டு இந்த ஒரு 5-6 வருஷம் நான் நடிச்சதுல வந்துட்டு பார்த்த ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இவங்க தான். அது இவங்க கூட ஒரு 2-3 படம் பண்ணிட்டேன். செட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜாலியாக நாங்கள் நடிச்சுட்டு கட்டு சொன்ன உடனே அவங்களோட காரில் என்னை கூட்டிட்டு வெளில போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. இதை நாங்கள் தினம் பண்ணுவோம் ஷூட்ல. அவங்க பிரியாணி தேடுவாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. தேடி we were going ஃபுல்லா. அண்ட் இன்னசென்ட்டான ரொம்ப நல்ல ஸ்வீட்டான பர்சன் இவங்க. ஐ ரியலி லைக்ட் ஹர் அ லாட். லைக் ரொம்ப மென்மையான பர்சன், வேற வேர்ட் எனக்கு கிடைக்கல. ரொம்ப அருமையான பர்சன். மீனா மேம் அதுக்கப்புறம் எப்பயாவது பார்த்தீங்களா? ஃபியூ இயர்ஸ் லேட்டர் ஆக்சுவலி. ஆமாம், நாங்கள் பார்த்தோம். ஷூட்காக பார்க்கல, எதேச்சும் ரேண்டமாக வேற ஒரு ஸ்டூடியோ நாங்கள் போயிருக்கிறப்போ அங்கே அவங்கள பார்த்தோம். அவங்களுக்கு ஞாபகம் இருந்துட்டு நல்லா பேசினாங்க. அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டு, எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாமல் அப்படியே ஜாலியாக அப்படியே பேசுகிற ஒரு ஆள் தான். ஓகேவா? ஸோ ஸ்டூடியோவில் அதுக்கப்புறமா பார்த்தப்போ வந்துட்டு அம்மாவும் நானும் போயிட்டு வந்துட்டு ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க, பழைய தம்மன் பண்ணணும். ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஸ்போக் ஃபார் லைக் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களோட வேலை பார்த்துட்டு போனாங்க. ஸோ அந்த விதத்தில் ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட்.